சீக்கிரம் தாவணி எடுத்துக்கிட்டு நடைய கட்டுங்க. ஏய், நிதானமா தாவணியை கட்டு. என்னப்பா வேலுச்சாமி, உங்க அக்காலங்க காணா? வயக்காட்டு பக்கம் போயிருக்கு. என்ன விஷயம்? பெரிய வீட்டுக்காரமா கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு? வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க, அதுக்காகத்தான். வட்டிக்கு பணம்? எங்க அக்கா கொடுக்கணுமா? பின்ன நானா வாங்கினேன்? வாங்காம அவங்க கேக்குறாங்க. என்னடா திமிரா பேசுற? எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் வீடேறி வந்து கடனை கேப்ப? அண்ணே, என்ன அடிச்சு கிடிச்சு விடாதுன்னு சாங்காதுன்னு. நான் புள்ள ஊட்டிக்காரன், என்ன பண்றது? அந்த அம்மா ஒரே அடியா சத்தம் போடுதுன்னு. சத்தம் போடுறாளா? சத்தம் என் கிட்ட வாலாட்ட நினைச்சா அவ சத்தத்தையே நிறுத்தி விடுவேன்னு சொல்லு. ஏண்டா பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டியா இருந்தா அந்த ஊருக்கே ராணின்னு நினைப்ப? இப்படி மரியாதை இல்லாம பேசுறது திமிரு. இதெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோ. அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. தம்மா, என்னையும் எங்க அக்கா மாதிரி நினைச்சுக்கிட்டியா? பயந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறதுக்கு. இந்த பாரு, இந்த மிரட்டுற வேலை மட்டும் வச்சுக்காத. அவ்வளவு ரோஷம் உள்ளவனா இருந்தா உங்க அக்கா வாங்கின கடனை மரியாதையா திருப்பி கொடுக்கறது. எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய். 2 மாசமா வட்டி கொடுக்கல. அசல கொடுக்க வழி இல்லைன்னா வட்டி மட்டுமாவது கொடுக்கலாம் இல்லையா? நான் என்ன அசல இப்பவே வா கேக்குறேன். வட்டி எவ்வளவு? இத பாரு, ஊர் உலகத்தை போல நான் ஒண்ணும் அநியாய வட்டி வாங்குறது இல்லப்பா. 100க்கு 25 ரூபாய். 100க்கு 25? இது வரைக்கும் 5 மாசத்துக்கு 500 ரூபாய் வட்டி பணம் மட்டும் கொடுத்திருக்கான். அசல் அப்படியேதான்ப்பா இருக்கு. அசலுக்கு மேல வட்டியை வாங்கிட்டு இம்புட்டு பேச்சு பேசுறீங்களா? ஏமா இறங்கி உயிரை குடிக்கிற? ஏன்பா சொல்ல மாட்டேன்? குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லன்னு என்கிட்ட வந்தப்போ நான் இறக்கப்பட்டது தப்பா போச்சுப்பா. வான் தப்பு இல்லம்மா. இவ்ளோ அநியாய வட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து வாங்கிட்டு முடிக்கிறாங்க பாருங்க, அவங்க தப்பு. இவ்வளவு பேசுறியே, கொஞ்சம் இரு. இத பாருப்பா, உங்க அக்கா கையெழுத்து போட்டு கொடுத்த அடமான பத்திரம். இதுல நான் என்ன வேணாலும் எழுதலாம். ஆனா அப்படி ஏமாத்துறவன் நான் இல்ல. இதுக்கு மேல ஏமாத்தணுமா? அட பாவி, ஏன்டா அத கிழிச்ச? இத்தோட விட்டன்னு சந்தோஷப்படு. இது மாதிரி ஏமாத்துற வேலை வச்சுக்கிட்ட என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? வீட்டை கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. ஏண்டி சின்ன பொண்ணு, ஏண்டி இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வர? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கா இப்படி ஓடி வர? சொல்லி தொலைய. அவரு இல்லக்கா. எவரு? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிறாங்க போஸ்ட் மாஸ்டர். அவருக்கு என்ன? அவரு என்ன என்னடி பண்ணாரு? என்ன ஒரு மாதிரியா பாக்குறாருக்கா. சிப்பா, அவர் பாக்குறதே ஒரு மாதிரி தான். அத போய் நீ வேற மாதிரி நினைச்சுக்கிட்டியா? அது இல்லக்கா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, மத்தவங்கள எனக்கு பிடிக்கல, உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாருக்கா. அப்போ நிஜமாவே அவருக்கு உண்மையில அதுவா? அவரை எப்படிக்கா வசியம் பண்றது? ஒண்ணு பண்ணிடி. நீதான் நிறைய சினிமா பாப்பேல, அதுல வர்ற மாதிரி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு அவர் ஏரிக்கிற பக்கம் துரத்து விடாத. பாடினா நீ பாடினா உன் பாட்டுல அவர் ஒரு வழி ஆயிடுவாரு. அப்ப நான் பாடிட்டா அவுத்து விடு. Ah!
தோட்டத்துக்கு வந்தேன். கண்ட கண்ட கழுதைக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி போச்சு. கபடியாம வளர்ந்திருக்கேன், கண்ணி நானும் காத்திருக்கேன். எனக்கு இன்னும் ஆவலையே, நல்ல நேரம் கூடலையே. அழகு அழகு மாப்பிள்ளையே, யாரும் இல்ல தோப்பிலேயே. ஆயப்பாடி கண்ணனே, அன்பு எண்ணி தாராயா. ஆசையாக பேசனையோ, என்ன கொஞ்சம் பாராயா. தேயமை நான் தேயானோ, தேற்ற பக்கம் வாராயோ. நல்ல பாடம் காட்டுறாங்க. நல்ல பாடம் காட்டுறாங்க. நம்ம ஊரு கேட்டதில்ல. சாயங்கால ஆட்டத்துக்கு சைக்கிள் எடுத்து வந்து வீடு. பெஞ்ச் டிக்கெட் எடுக்க வேண்டாம், பிரியமுள்ள மன்னவரே. கட்ட சவத்து பத்து மக கடலையோட காத்திருக்கு. கண்டிஷனா 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 வாழ்ந்து வீடு. நான் உன்னை பார்த்திருக்கேன், நீயும் என்னை ஏற்க நினைத்தால் பாதி சனத்தை கூட்டிடுவேன். தேயம் என்ன டே டே டே, தேட்டர் பக்கம் வா வா வா. தேயம் என்ன டே டே டே, தேட்டர் பக்கம் வா வா வா. ஏய் ராமகிருஷ்ணா, ஏய் ராமகிருஷ்ணா. என்னப்பா ராமகிருஷ்ணா, என்னப்பா நடந்தது? என்ன பண்ணின? அவர் வேலுச்சேங்கார வந்திருக்கிறாரே. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. யோ ஐயர, என்ன விஷயம்? பாவம் சின்ன குழந்தை, அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. முதல்ல அவனை வெளியே வர சொல்லியா? ராமகிருஷ்ணா, முதல்ல வெளியே போயேன்பா. அவர் உள்ளார வந்து ஏதாவது அமளி பண்ண போறாரு. முதல்ல வெளியே போயேன்பா. ஏன்டா இவ்வளவு நேரம்? யோ ஐயர, டைம் என்னாச்சு? ரொம்ப நல்லா இருக்கு. யோ நேரத்தை கேக்குறையா? மணி 5 இவ்வளவு நேரம் வரைக்கும் ஆபீஸ் நடத்துற? நீங்க சொன்ன ஆபீஸை இப்பவே முடிச்சு விடுறேன். ராமகிருஷ்ணா, சைக்கிள் எங்கடா வச்சிருக்க? இருக்கேன். சரி, சட்டை வெட்டி மாத்திட்டு வா, சினிமாக்கு போலாம். தேயம் என்ன டே டே டே, தேட்டர் பக்கம் வா வா வா. தேயம் என்ன டே டே டே, தேட்டர் பக்கம் வா வா வா. டேய், என்னடா முழிக்கிற? அண்ணா, சினிமாவுக்கு நான் வரலண்ணே. ஏண்டா? காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. சீ, உடம்பு பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. இன்னைக்கு கடைசி நாள், நாம கண்டிப்பா போயே ஆகணும். வாடா. ஒரு சிலையை கண்டேனே, அது சிரிக்க கண்டேனே. இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. ஒரு சிலையை கண்டேனே, அது சிரிக்க கண்டேனே. இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. ஏண்டா தெரியல? புடி வாத்தியாரா? இது குடி. அம்மா, இங்க வாங்க. ஆமா, தோட்டா இருக்கு. என்னால போதும். முடியாது, என்னால முடியாது. டேய், ஏண்டா அழுவுற? சினிமாடா, நல்லபடியா முடியும்டா.
அண்ணா 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 அடிக்கிறாங்க ஐயோ ஐயோ அண்ணா டாய் டாய் சைக்கிள் சபாஷ் டாக்கண்ணா பிரமாதம்டா இந்த கடைசியில சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ஜகா வாங்கினிய வா பேட்டா ஒருத்தர் எங்கெங்கயோ கிளம்பிட்டான். அவன் கண்ணாமண்ணா நடிக்கிறான். எவனாவது சைக்கிள் மேல வந்து உடச்சிட்டான்னா சைக்கிளுக்கு நான் எங்க என்ன போவேன்? ஐயோ யோ எச்ச தண்ணி ஊத்துறது தெரியல, பாத்து வரக்கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, இனிமே பாத்து வரேன். உங்க பாட்டை விட்டு ரோடு மாதிரி இப்படி சர்ரு புருன்னு வரையே, இனிமேலாவது பாத்து வா. சரிம்மா. காமாட்சி, என்னம்மா இது சத்தம்? ஒண்ணுமே